சங்கமயுகத்தின் மகிமை சொல்லவா, சங்கமயுகத்தின் மகிமை சொல்லவா, பகவான் நீ வந்தாய் நேரிலே இங்கே, பகவான் நீ வந்தாய் நேரிலே. சங்கமயுகத்தின் மகிமை சொல்லவா, சங்கமயுகத்தின் மகிமை சொல்லவா, பகவான் நீ வந்தாய் நேரிலே இங்கே, பகவான் நீ வந்தாய் நேரிலே. உன்னால் பாவமெல்லாம் இங்கு பனி போல் விலகுமே, பாவமெல்லாம் இங்கு பனி போல் விலகுமே, தேவதையாய் என்னை மாற்றிடவே பகவான் நீ வந்தாய் நேரிலே இங்கே, பகவான் நீ வந்தாய் நேரிலே. தூய அன்பை தரும் என் அன்னை நீ, தூய அன்பை தரும் என் அன்னை நீ, நல்ல அறிவை தரும் என் தந்தையும் நீ, உயர் பண்பை தரும் என் ஆசானி, உயர் பண்பை தரும் என் ஆசானி, சத்கதியை தரும் என் குருவும் நீ, என் வாழ்க்கையில் வந்த வசந்தம் நீ, என் வாழ்க்கையில் வந்த வசந்தம் நீ, இந்த கலியுகத்தில் கரை சேர்த்திடவே பகவான் நீ வந்தாய் நேரிலே இங்கே, பகவான் நீ வந்தாய் நேரிலே. சங்கமயுகத்தின் மகிமை சொல்லவா, சங்கமயுகத்தின் மகிமை சொல்லவா, பகவான் நீ வந்தாய் நேரிலே இங்கே, பகவான் நீ வந்தாய் நேரிலே. உலகத்திற்கும் ஒரு தலைவன் நீ, மூன்று உலகத்திற்கும் ஒரு தலைவன் நீ, மூன்று மூர்த்திகளை இங்கு படைப்பவன் நீ, மூன்று காலங்களை இங்கு உணர்ந்தவன் நீ, மூன்று காலங்களை இங்கு உணர்ந்தவன் நீ, மூன்றாம் கண்ணை என்னில் திறந்தவன் நீ, இந்த மண்ணில் ஸ்வர்க்கம் விதைப்பவன் நீ, இந்த மண்ணில் ஸ்வர்க்கம் விதைப்பவன் நீ, உன்னுடனே என்னை அழைத்து செல்ல பகவான் நீ வந்தாய் நேரிலே இங்கே,
பகவான் நீ வந்தாய் நேரிலே. சங்கமயுகத்தின் மகிமை சொல்லவா, சங்கமயுகத்தின் மகிமை சொல்லவா, பகவான் நீ வந்தாய் நேரிலே. இங்கே பகவான் நீ வந்தாய் நேரிலே. உன்னால் பாவமெல்லாம் இங்கு பனி போல் விலகுமே, பாவமெல்லாம் இங்கு பனி போல் விலகுமே. தேவதையாய் என்னை மாற்றிடவே பகவான் நீ வந்தாய் நேரிலே. இங்கே பகவான் நீ வந்தாய் நேரிலே. சங்கமயுகத்தின் மகிமை சொல்லவா, சங்கமயுகத்தின் மகிமை சொல்லவா, பகவான் நீ வந்தாய் நேரிலே. இங்கே பகவான் நீ வந்தாய் நேரிலே. சிவ பாபா உன்மடி மீதே இறுதி வரை நான் வாழ்ந்திருப்பேன். மரணம் வரும் வேளையிலே மடியிலே நானும் உயிர் துறப்பேன். சிவ பாபா உன்மடி மீதே இறுதி வரை நாங்கள் வாழ்ந்திருப்போம். நிற்காமல் ஓடிடும் காலத்திலே வந்தவர் யாருமே இங்கு நிலைப்பதில்லை. ஓம் சாந்தி சாந்தி. ஓம் சாந்தி शांति. अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा. शिव का कर लो ध्यान, आ रहा पावन पुण्य सवेरा. पुण्य सवेरा. तुम हो कौन, कहाँ से आए, अपने आप को जानो. राजयोग के द्वारा अपना परम पिता पहचानो. इसी राजपथ पर चलकर तुम पालो अपना बसेरा.
अंधेरा अंतर मन में ज्योति जगा लो होगा दूर अंधेरा ओम शांति ओम शांति ओम शांति। ஓம் சாந்தி. பாபா நினைவிருக்கின்றதா? 14/10/2025 பாபா முக்கியமாக முரளியில் சொல்கிறாரு, புருஷோத்தம சங்கம யுகம். புருஷோத்தம சங்கம யுகம். இந்த நினைவை எவ்வளோ முடியுமோ அவ்வளோ செய்யுங்க. வெறும் சங்கம யுகம் கிடையாது, கல்யாணக்காரி புருஷோத்தம சங்கம யுகம். நன்மை செய்யக்கூடிய யுகம், நன்மை செய்யக்கூடிய பாபா, நன்மை செய்யக்கூடிய நேரம், யுகத்தை மாற்றக்கூடிய நேரம், கல்பத்தை மாற்றக்கூடிய நேரம். இதில் தான் ஒவ்வொரு மனிதர்களுமே தேவதையாக மாறக்கூடிய நேரம். அதாவது வளர்பிறையை நோக்கி நாம் முயற்சிக்கும் நேரம், சம்பன்ன சம்பூர்ண நிலையை அடையக்கூடிய நேரம். நஸ்ட்ரோ மோகா ஸ்மிருதி லப்தா. நம்மளுடைய பாட் சங்கம யுகத்தோட லட்சியத்தை அடையக்கூடிய யுகம் இதுதான். அதனால் பாபா புருஷோத்தம சங்கம யுகத்தை மறந்துடாதீங்கன்னு சொல்கிறார். அப்போ தான் முன்னேற்றம் என்பது ஏற்படும். பாபா தலைப்பு சொல்கிறாங்க, மீட்டே பச்சே ஏ புருஷோத்தம் சங்கம் யுக் கல்யாண்கார் யுகே. இனிமையான குழந்தைகளே, இந்த புருஷோத்தம சங்கம யுகம் நன்மை செய்யக்கூடிய யுகமாகும். இஸ்மேகி பரிவர்த்தன் ஹோத்தா ஹே. இந்த புருஷோத்தம கல்யாணக்காரி யுகத்தில்தான் மாற்றங்கள் என்பது நிகழ்கிறது. தும் கனிஷ்ட சே உத்தம் புருஷ் பன்தே ஹோ. நீங்கள் உயர்ந்த மனிதனாக மாறுகிறீர்கள், அதாவது தேவதையாக மாறுகிறீர்கள். क्वेश्चन, इस ज्ञान मार्ग में कौन सी बात सोचने व बोलने से कभी भी उन्नति नहीं हो सकती है? பாபா அழகான கேள்வி கேட்குறாங்க. இந்த ஞான மார்க்கத்தில் எந்த ஒரு விஷயத்தை பற்றி நம்ம யோசித்தாலோ பேசினாலோ முன்னேற்றமே இருக்காது. எந்த ஒரு விஷயம். பதில், ड्रामा में होगा तो पुरुषार्थ कर लेंगे. ட்ராமாவில் இருந்தால் நான் முயற்சி செய்வேன். ட்ராமா கராயேகா தோ கர் லேங்கே. ட்ராமா செய்வித்தால் நான் செய்வேன், அந்த வேலை முடிஞ்சிரும். ये सोचने बोलने वालों की उन्नति कभी नहीं हो सकती. ட்ராமாவில் இருந்தால் செய்வேன், இருந்தால் நடக்கும், இருந்தால் கிடைக்கும் என்று யார் ட்ராமாவை காரணமாக வைத்துள்ளார்களோ அவர்களுக்கு எந்த முன்னேற்றம் என்பது ஏற்பட முடியாது. ஏன்னா ட்ராமாவோட ஒவ்வொரு ஷூட்டிங் எடுக்கிறது நம்ம தானே, ஷூட்டிங்கில் ஒன்றொன்றையும் ஷூட் பண்ணுறது நம்ம தானே. அப்போ நம்ம தயாராக இருக்கணும், நம்ம முயற்சிக்கணும், நம்ம என்னெல்லாம் தீவிரமாக செய்ய முடியுமோ அவ்வளோ செய்யணும். ஏ கெஹனாகி ராங்குகே. ட்ராமா மேலே பழி சொல்வது தவறு. जानते हो अभी जो हम पुरुषार्थ कर रहे हैं ये भी ड्रामा में नोंद है, पुरुषार्थ करना की है. பாபா சொல்கிறார், ஞானம் நம்ம எல்லாருக்குமே முழுமையான ஞானம் இருக்குது. ஞானத்தை கூட யதார்த்தமாக புரிஞ்சுக்கிறது பாருங்கள், எவ்வளோ ஒரு லாபம் பலன் இருக்குது. அதில் தான் முன்னேற்றமும் அதில் தான் இருக்குது. பாபா சொல்கிறாங்க, நீங்கள் புருஷார்த்தம் உங்களுக்கு தெரியும், நம்ம ட்ராமாவில் எல்லாருமே முயற்சியாளர்கள், முயற்சி செய்து கொண்டே தான் இருக்கின்றோம்.
முயற்சியும் டிராமாவில் பதிவாகி இருக்கிறது. புருஷார்த்தம் செய்தே ஆக வேண்டும். ட்ராமான்னு சொல்லி விட்டுடக்கூடாது. ட்ராமாவில் இருந்தால் நான் சாப்பிடுவேன் நினச்சா முடியுமா? ட்ராமாவில் இருந்தால் நான் தண்ணி குடிப்பேன்னா முடியுமா? ட்ராமாவில் இருந்தால் நான் படிப்பேன்னா முடியுமா? பாபா சொல்கிறார், இது யதார்த்தமாக நம்ம புரிஞ்சுக்கலன்னு அர்த்தம். ட்ராமாங்கிறது முடிந்த விஷயத்துக்கு தான் பாபா முற்றுப்புள்ளி வைக்க சொல்கிறாரு தவிர நடக்க போகிறதுக்கு சொல்லலை. ட்ராமாவை நம்ம செல்ஃபுக்கு ஒரு கேடயமாக, ஒரு பாதுகாப்பாக செல்ஃபுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கணும். ஏன்னா வேஸ்ட்டு தாட்டை நிறுத்துது ட்ராமா பாயிண்ட்டு. அது மட்டுமல்ல, ட்ராமான்னு சொல்லும்போது எல்லா விஷயத்துக்கும் நமக்கு புள்ளி வைத்து நற்சிந்தனையை வளர்க்குது, முன்னேற்றத்தை ஏற்படுத்துது. எவ்வளோ விஷயங்கள் இருக்குது ட்ராமான்னு நம்ம நினைக்கும் போது எந்த விஷயமும் நம்ம உள்ளுக்குள்ளார டிஸ்டர்ப் ஆகாது. நமக்குள்ளார ஒருத்தவங்களுடைய பாட்டை நம்ம சாட்சியாக பார்க்க முடியும். அவரவர் ட்ராமாவில் அவரவருடைய பாத்திரத்தை அவரவர் நடிக்கிறோம், அவ்வளோதான். அதில் நம்ம எதுலேயுமே நம்ம கவலைப்படணும், குழப்படையணுங்கிற அவசியம் இல்லை. நம்மளை நிர்ச்சிந்தாக்குது ட்ராமா. அதில் பாபா சொல்கிறார், நடந்து முடிந்த விஷயத்துக்கு நீங்கள் ஃபினிஷ், அதை முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு தான் ட்ராமாவை பயன்படுத்தணும். நடக்க போகிறதுக்கு ட்ராமாவை நம்ம பயன்படுத்துவது சரியில்லை, இது தவறுங்கிறார் பாபா. கீத் ये कहानी है திவேர் துஃபான் கி. ஒரு கஹானி, கதை உண்டு. என்ன கதை? தீபத்துக்கும் புயலுக்குமான ஒரு கதை. தீபத்தை அணைப்பதற்கு புயல் என்ன ஆகும்? நாலா பக்கம் சுற்றி 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 அதை அணைக்கிறதுக்கு ட்ரை பண்ணும். தீபமும் என்ன பண்ணும்? சாதாரணமானதில்லை. புயல் எப்படிலாம் வீசுதோ அதுக்கு தகுந்தாற்போல் அதுவும் ஆடும், ஆனால் அணையாது. இந்த கதை நமக்கு ஏற்கனவே தெரியும். ஓம் சாந்தி. ये कलयुग मनुष्यों की गीत, परंतु इसका अर्थ वो नहीं जानते, तुम जानते हो. உலகத்தில் மனிதர்களால் எழுதப்பட்ட பாடல் இது. அவங்களுக்கு புரியாத அர்த்தம். எந்த ஜோதி, எந்த தீபம், எந்த மாயை, எந்த புயல், இதை பற்றி நமக்கு தெரியும். தும்ஹோ அபி புருஷோத்தம் சங்கமயுகி. பாபா சொல்கிறாங்க, நீங்கள் புருஷோத்தம சங்கமயுகி. संगम युग के साथ पुरुषोत्तम भी लिखना चाहिए. बच्चों को ज्ञान की पॉइंट्स याद न होने कारण फिर ऐसे से अक्षर लिखने भूल जाते हैं. பாபா சொல்கிறாரு, குழந்தைகளுக்கு இந்த பாயிண்ட்டை அவசியம் எழுதணுங்கிறார். குழந்தைகள் நம்ம எந்த பாயிண்ட்டை எழுதணும்? புருஷோத்தம சங்கம யுகம், புருஷோத்தமன் அப்படிங்கிறத எழுதுங்க. ஏனென்றால் ஞானத்தோட பாயிண்ட்ஸை நம்ம நினைக்காத காரணத்தினால இந்த மாதிரி முக்கியமான வேர்டெல்லாம் நம்ம விட்டுடுறோம், மறந்து விடுகிறது. முக்கிய இஸ்கா அர்த்தபி தும் சமஜ் சக்தே ஹோ. முக்கியமானது இதுதான், முன்னேறுவதற்கான நேரம். அப்படிப்பட்ட நேரத்துக்கு நம்ம சேர்ந்துட்டோம். அதுவும் சங்கம யுகத்துலேயும் எண்டுக்கு வந்துட்டோம். இப்போ ரொம்ப முக்கியம். ஆரம்பம் கிடையாது, 90 வருஷம் ஆயிட்டு. அப்போது எப்படி நம்ம நேரத்தை கையாளணுமோ அப்படி நம்ம யூஸ் பண்ணிக்கணும். சங்கம் கா பி त्योहार है. पुरुषोत्तम संगम युग, पुरुषोत्तम मास भी होता है. புருஷோத்தம் அப்படின்னா அதோட அர்த்தம் என்ன? புருஷோத்தம் மாதம்னு சொல்லப்படுது, புருஷோத்தம சங்கம யுகம்னு சொல்லப்படுது. பாபா சொல்ற இந்த சங்கமம் என்பது ஒரு பெரிய திருவிழா. என சந்திக்கின்றோம். யாரும் யாரை சந்திக்கின்றோம்? பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் சந்திக்கும் நேரம், கடலும் நதியும் இணையும் நேரம் இதுதான். பாபா பாருங்க, நம்மளை நதி ஆக்குறார். நதி ஓடிட்டே இருக்கும், குளம் ஓடாது, ஒரு இடத்துல தான் இருக்கும். நான் நதி அப்படி இல்லை, எங்கெல்லாம் அது போகுதோ அங்கெல்லாம் பசுமையை ஏற்படுத்தும், சந்தோஷத்தை கொடுக்கும், குளிர்ச்சி கொடுக்கும், எல்லாருக்குமே பலன் கொடுக்கும். அந்த மாதிரி பாபா நம்மளை ஆக்கிட்டுருக்கார். ஏ தியோகார் சப்சை ஊஞ்சி ஹே. பாபா சொல்கிறாங்க, இந்த சங்கம யுகத்தினுடைய இந்த ஒரு திருவிழா மிக உயர்ந்தது. தும் ஜான்தே ஹோ அபிகம் புருஷோத்தம் பன் ரகே ஹே. திரும்பி ஃபுல் வானிலை தான் வருது.
நான் புருஷோத்தமன் ஆகி கொண்டிருக்கின்றேன். இப்படி உள்ளே போகணும் நம்ம. நான் ஆத்மா புருஷோத்தமன், உயர்ந்த உத்தம ஆத்மா. எப்படி பாபா என்னை வரும்போது பரந்தாமத்திலிருந்து எப்படி அனுப்பிச்சாரோ மீண்டும் அவ்வாறு நான் ஆகி கொண்டுள்ளேங்கிற அந்த சொமானத்தை, இழந்த குணங்களை மீண்டும் நம்ம வெளிக்கொண்டு வர வேண்டும். உத்தம் சே உத்தம் புருஷ், ஊஞ்ச்தே ஊஞ்ச், சாகாரோं से சாகார் நம்பர் 1 கஹேங்கே. பாருங்க, எதெல்லாம் இழந்தோமோ உயர்ந்ததிலும் உயர்ந்தது, உத்தமத்திலும் உத்தமமானது, செல்வந்தனை விட செல்வந்தர்களாக நம்பர் 1 ஆகக்கூடிய நேரம். பாருங்க, அந்த மாதிரி நம்பர் 1 யாரு? லக்ஷ்மி நாராயணா தான் பாபா சார். இந்த ஃபோட்டோ நீங்கள் உங்கள் முன்னாடி வச்சுக்கோங்க. நான் தான் இப்படி இந்த நேரம் ஆயிட்டுருக்கிறேன், அதற்கான சமயத்துக்கு நான் வந்துட்டேன். இவ்வளோ காலங்கள் பிறப்பெடுத்தது வேற, 63 ஜென்மங்கள் பிறப்பெடுத்தது எதுக்காக? இந்த மாதிரி நம்ம ஆகறத்துக்கு இறைவனை நம்ம தேடணும். பாபா லக்ஷ்யம் கொடுத்துட்டார். शास्त्रों में दिखाते हैं बड़ी प्रलय हुई। नंबर 1, श्री कृष्ण पीपल के पत्ते पर सागर में आया, अभी तुम क्या कहेंगे? பாருங்க, சாஸ்திரங்களில் நிறைய விஷயங்கள் எழுதப்பட்டிருக்குது. உலகமே பிரளயமாயிட்டு, விநாசமாயிட்டு. அப்போ ஸ்ரீ கிருஷ்ணர் என்ன பண்றார்? ஆள் இலையில நடு கடல்ல தவழ்ந்து வரார், மிதந்து வர்றதாக காண்பிக்கப்படுது. பாபா சார் இப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க கேட்குறார். இப்போ நமக்கு நாலேஜ் கிடைச்சிட்டு இல்லையா? ஒரு குழந்தை நடுவில் தனியாக மிதந்து வர முடியுமா? தாய் தந்தை வேணாமா? பசி எடுக்காதா? அதை வளர்க்க வேணாமா? नंबर 1 है कृष्ण, जिसको ये श्याम सुंदर कहते दिखाते हैं, अंगूठा चुस्ता हुआ आया। बच्चा तो गर्भ में ही रहता है, तो पहले पहले ज्ञान सागर से निकला हुआ उत्तम से उत्तम पुरुष श्री कृष्ण हैं. எப்போதுமே ஸ்ரீ கிருஷ்ணரை காட்டும்போது எப்படி காட்டுவாங்க? அந்த இலையில படுத்து தன்னுடைய கட்டை விரலை வாயில் வச்சு சப்பி அப்படியே இதை சந்தோஷமாக ஆனந்தமாக என்ன பண்ணும்? அப்படியே தவழ்ந்து வரதா காட்டுறாங்க. பாபா சொல்கிறாரு, கடலில் எப்படி வர முடியும்? இப்போ உங்களுக்கு அதோட அர்த்தம் தெரியுதுங்கிறார் பாபா. ஞான கடல் பாபா, அவரிடமிருந்து வெளிவந்த உயர்ந்ததிலும் உயர்ந்த ஒரு புருஷ் ஆத்மாதான் ஸ்ரீ கிருஷ்ணர். அதை தான் கடலில் வரதாக காட்டப்பட்டுள்ளது. ஞான் சாகர் से स्वर्ग की स्थापना होती है, उनमें नंबर 1 पुरुषोत्तम ये श्री कृष्ण है. यह ज्ञान का सागर पानी का नहीं है, प्रलय भी होती नहीं है. பாபா அழகான விஷயம் சொல்கிறார். ஞான கடலிடமிருந்து சொர்க்கத்தின் ஸ்தாபனை என்பது ஏற்படுது. பாபா தான் சொர்க்க ஸ்தாபனை பண்ணுறார். நம்பர் 1 முயற்சி செய்த ஸ்ரீ கிருஷ்ணர் இருக்கார் இல்லையா, அவரை ஞானக்கடல் பாபாவிடமிருந்து ஸ்ரீ கிருஷ்ணர் என்ன பண்ணார்? படிப்பினை எடுத்துக்கொண்டு தன் வாழ்க்கையில் முயற்சி செய்து, ட்ராமான்னு சொல்லலை அவர், முயற்சி செய்து, தீவிரமான முயற்சி செய்து அந்த உத்தம நிலையை அடைந்தார். அதான் உத்தம புருஷ்னு கிருஷ்ணருக்கு சொல்லப்படுது. ஞான கடலை தவிர இந்த நதி, இந்த கடல் கிடையாது, தண்ணி நிறைந்த இந்த கடல் அல்ல. பிரளயம் என்பது ஏற்பட முடியாது. பாபா இதை தான் என்ன சொல்கிறாங்க? உலகமே பிரளயம் ஆயிட்டுன்னு சொல்லப்படுது. முதல் பிரின்ஸாக வர்றது யார்? ஸ்ரீ கிருஷ்ணா. அதான் அப்படி காண்பிக்கிறாங்க. कई बच्चे नए नए आते हैं तो बाबा को फिर पुरानी पॉइंट्स रिपीट करनी पड़ती हैं. புது புது குழந்தைகள் பாபா ஞானம் கேட்டு 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 ஆட் ஆகிட்டே இருக்காங்க இல்லையா? விருட்சம் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகுது? பெரிய விருட்சம் ஆகுது, பெருசாகுது, விருத்தி அடையுது. அதனால் பாபா சொல்கிறாங்க, அந்த பழைய பாயிண்டெல்லாம் பாபா திரும்பி திரும்பி ரிப்பீட் பண்ண வேண்டியதாக இருக்குது. அப்படி இப்போ வரைக்கும் ஆத்மா, பரமாத்மா, ட்ராமானா என்ன, சங்கமயம் என்ன, இப்போ இருக்கக்கூடிய டைம் எவ்வளோ வேல்யூபிள்,
இதை பற்றிலாம் ரொம்ப அழகாக சொல்கிறார். ஏன்னா குழந்தைகள் புதுசு புதுசாக ஆட் ஆகுறாங்கல்ல, அப்போ எல்லாருக்கும் எல்லா பாயிண்ட்டும் கிடைக்கணும். सतयुग त्रेता द्वापर कलयुग 4 युग हैं. 5वां पुरुषोत्तम संगम युग. உலகத்தில் எல்லாருக்கும் 4 யுகம் தான் தெரியும். ஏன்னா சம பங்காக காட்டப்பட்டிருக்கு. இதில் ஸ்வஸ்தியில் சுப லாபம் என்று எழுதப்பட்டிருக்குது. பாபா சொல்கிறாரு, ஆனால் இன்னைக்கு காலத்தில் சுபம் அசுபமாகுது, லாபம் நஷ்டமாகுது. ஏன்? ஞானத்தை யதார்த்தமாக புரிந்து கொள்ளாத காரணம். எது சரி எது தவறு, எதை செய்யணும் எது செய்யக்கூடாதுங்கிற இந்த நாலேஜ் இல்லை. அதனால நமக்கு சில நேரங்கள் என்ன ஆகுது, தவறான செயல்களை நம்ம செஞ்சிடுறோம். இப்போ சுபமாக செய்ய வேண்டியதெல்லாம் என்ன ஆகுது, நஷ்டமாயிடுது நமக்கு. பாபா சொல்கிறாங்க, 5வது யுகம் पुरुषोत्तम संगम युगम. इस युग में मनुष्य चेंज होते हैं. இந்த யுகத்தில் மட்டும்தான் மனிதர் தேவதையாக மாறுகின்றார்கள். जैसे शिव बाबा को भी पुरुषोत्तम सर्वोत्तम कहते हैं ना. शिव बाबा நம்ம என்ன சொல்கிறோம், உயர்ந்ததிலும் உயர்ந்தவர், சர்வோத்தம், எல்லாரையும் விட உயர்ந்தவர் சொல்கிறோம். வஹி பரமாத்மா. அவர் யார் தெரியுமா? பரம் ஆத்மா. ரெண்டையும் சேர்த்து பரமாத்மான்னு சொல்கிறோம். புருஷமே உத்தம் லக்ஷ்மி நாராயண். மனிதர்களில் உயர்ந்தவர் யாருன்னா லக்ஷ்மி நாராயணா. யார் அவங்கள அப்படி ஆக்கியது கேட்குறார் பாபா. இதெல்லாம் நமக்கு தான் தெரியும். இதுக்கு முன்னாடி தெரியாது. என்னைக்கு நம்ம ஞானம் கேட்டோமோ, இந்த ஞானத்தினுடைய முயற்சி எப்போ செய்கிறோமோ, அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம என்ன பண்ணுறோம், எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம். புருஷார்த் கோई बड़ा नहीं है, மோஸ்ட் சிம்பிள் है, सीखने वाले भी हैं. பாபா சொல்கிறாரு, இந்த நேரம் முயற்சினா நம்ம அப்படியே உட்காந்து கடுந்தவம் பண்ணணும், அப்படி இல்லை. எல்லாத்தையும் போட்டுட்டு யோகாலே உட்காரணும், அப்படி இல்லை. சகஜ வாழ்க்கை, சரளமான ஒரு வாழ்க்கை, புரிந்து செய்யக்கூடிய ஒரு வாழ்க்கை. பாபா அதை தான் சொல்கிறாரு. ரொம்ப சிம்பிளான விஷயம், கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். இதை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா போதும். வாழ்க்கையில் ஒன்றையும் பற்றி நம்ம கற்றுக்கொண்டே இருப்பது தான் புருஷோத்தம சங்கம யுகம். இந்த நேரம் எதை சொல்லி கொடுக்குது, கற்றுக்கொள்ங்கிறத சொல்லி கொடுக்குது. அதனால தான் பாபா சொல்கிறார், எல்லாருக்கும் இந்த ஞானம் கொடுக்கறது ரொம்ப அவசியம். कितना सहज समझाया जाता है. अहमदाबाद में एक साधु था, कहता था हम कुछ खाते पीते नहीं. अच्छा, कोई सारी आयु खाता पीता नहीं फिर क्या. ஒரு சாது இருந்தாரா அகமதாபாத்தில். பாபா அனுபவி இல்லையா, பிரம்மா பாபாவுக்கு எல்லா சாதுவை பற்றி தெரியும். அவர் எப்போதுமே சொல்லுவாராம், நான் எதுவுமே சாப்பிட்றதில்ல குடிக்கிறதில்ல, நான் யோகியாக இருக்கிறேன்னு. பாபா சொல்கிறாரு, அப்போது பிறந்ததுலேருந்து சாப்பிட குடிக்க தானே செஞ்சுருப்பார், இல்லாட்டா எப்படி இந்த உடல் வளர்ச்சி அடையும். प्राप्ति तो कुछ है नहीं, जड़ों को भी खाना तो मिलता है ना. காது பானி அது நேச்சுரல் உनको मिलता है. ஒரு மரம் வளருதுன்னா சும்மா வளர்ந்துருமா, விதை போட்டால் போதுமா, அதுக்கு தண்ணீர் விடணும், அதுக்கும் அந்த உரம் வேணும் இல்லை, உரம் போடணும். நேச்சுரல் உரம் இருக்கு இல்லையா, அது போடணும், தண்ணி விடணும், அப்போ தான் அதுக்கும் வளர்ச்சி இருக்குது. அதுக்கு உணவு இல்லையா. அந்தமாரி மனித ஆத்மாவுக்கு என்ன தேவைங்கிறார் பாபா, உணவு அவசியம் தேவை. पानी आदि नेचुरल उनको मिलता है, जिससे जाड़ वृत्ति को पाता है, उसे भी कोई रिद्धि सिद्धि पाई होगी. ऐसे बोधिए जो आग से पानी से चले जाते हैं, इनसे बड़ा फ़ायदा क्या. இன்றைக்கி நிறைய பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரித்தி சித்தி மூலமாக தண்ணியில் மேலே நடக்கிறது, நெருப்பில் நடக்கிறது. பாபா சொல்கிற இதெல்லாம் நிறைய செய்கிறாங்க. இதெல்லாம் செஞ்சு என்ன பிரயோஜனங்கிறார் பாபா. ஆத்ம முன்னேற்றம் அடைவதற்கு என்ன வழி, அதை செய்யணும். கெட்ட குணங்களை மாற்றிக்கணும். என்னெல்லாம் நமக்குள்ளார தீய குணங்கள் ஆட்டி படைக்குது. 10 தலை ராவணனை அழிக்கிறோம். இந்த தீபாவளி வருது,
நரகத்தில் இருக்கக்கூடிய நரகத்தில் இருக்கக்கூடிய அசுரத்தன்மைகளை அழிக்கணும். பாருங்க, ஒவ்வொருத்தவங்களுக்குள்ளார நரகாசுரன் வாழ்ந்துட்டுருக்கான். அவரை அழிக்கணும். பாபா சொல்கிறாங்க, மற்றபடி இப்போ தண்ணியில் நடக்கிறது, நெருப்பில் நடக்கிறது இல்லைனால என்ன முன்னேற்றம்? துமாரா தோ சஹேஜ் ராஜயோக் சே ஜென்ம ஜென்மாந்தர் கா ஃபைதா. பாருங்கள், பாபா கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த ராஜயோகம் ரொம்ப எளிமையானது. குடும்பத்தில் இருந்தாலும் எல்லாருக்கும் செஞ்சாலும் ஈஸியாக நம்ம செய்யலாம். பாருங்கள், இந்த ராஜயோகத்தினால எவ்வளோ பெனிஃபிட் எல்லாரும் எடுக்கிறாங்க. தும்கு ஜென்ம ஜென்மாந்தர் கேலி துக்கீசி சுக்கி பனாத்தே ஹே. பல பிறவிகளுக்கு துக்கங்களை அழித்து சுகமானவர்களாக மாற்றுவது தான் ராஜயோகம். இந்த ராஜயோகத்தை யார் சொல்லி கொடுக்குறா நமக்கு? ஸ்வயம் परमात्मा। बात कहते ही बच्चे ड्रामा अनुसार हम तुमको गुह्य बातें सुनाता हूँ। பாபா கூறுகின்றார், குழந்தைகளே, ட்ராமா படி இந்த நேரம் உங்களுக்கு ட்ராமாவினுடைய ஆழமான ரகசியங்களை எடுத்துரைக்கின்றேன். பாருங்கள், ட்ராமாவில் இந்த நேரத்தில் இந்த பார்ட் இருக்கிறதுனால தான் பாபாவும் அந்த பாயிண்ட்டை சொல்கிறாரு. जिसे बाबा ने समझाया शिव शंकर को मिलाया क्यों? शंकर का तो सृष्टि में पार्ट ही नहीं है, शिव का, ब्रह्मा का, विष्णु का पार्ट है. சிவனையும் சங்கரரையும் ஏன் ஒன்றாக காட்டுறாங்க? பாபா சொல்கிறார், சங்கரருக்கு இந்த சிருஷ்டியில் உலகத்தில் பார்ட்டே இல்லையே. பிரம்மாவுக்கு உண்டு, சிவபாபாவுக்கு உண்டு, விஷ்ணுவுக்கு பார்ட் உண்டு. சங்கரருக்கு பார்ட் இல்லை, ஏன் ரெண்டு பேரையும் ஒன்றா காட்டுறாங்க? ब्रह्मा विष्णु का ऑल राउंड पार्ट. ब्रह्मा सो विष्णु, विष्णु सो ब्रह्मा, ஆல் ரவுண்டு இந்த சிருஷ்டியில் 5000 வருஷத்தோட பார்ட் இருக்கு. சிவபாபாவுக்கு இனிமே சமய பார்ட் है. சிவபாபாவுக்கு இந்த புருஷோத்தம சங்கம யுகத்தில் மட்டும்தான் பார்ட். जो आकर ஞான் देते हैं, பாபாவுக்கு பார்ட் இருக்கிறதுனால தான் அவர் நம்மிடம் வந்து இந்த ஞானம் அளிக்கின்றார், இதான் சந்திக்கின்றார். பரமாத்மா ஆத்ம குழந்தைகளை சந்தித்து ஞானம் கொடுத்து கொண்டிருக்கிறார். फिर निर्वाणदा में चले जाते हैं. ஞானம் கொடுத்த பிற்பாடு பாபாவும் என்ன பண்ணிடுவார்? ரிட்டையர்ட் ஆகிடுவார், பரந்தாமத்துக்கு போயிடுவார். बच्चों को जायदाद की देखकर खुद वानप्रस्थ में चले जाते. वानप्रस्थी बनना अर्थात गुरुद्वारा वाणी से परे जाने का पुरुषार्थ करना. பாபா சொல்கிறாங்க, வானப்பிரஸ்தினா குரு மூலமாக சப்தங்களை கடந்து செல்வதற்கான முயற்சி. இந்த உலகத்தில் எந்த பேச்சுவார்த்தைகளும் நம்ம மனதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இதுதான் வானப்பிரஸ்த நிலைன்னு சொல்லப்படுது. परंतु वापस तो कोई जा नहीं सकते क्योंकि विकारी भ्रष्टाचारी हैं. பாபா சொல்கிறார், யாருமே இந்த உலகத்தை விட்டு மேலே இதுவரைக்கும் போக முடியாது. ஏன்னா ஆத்மா சுத்தப்படுத்தலை இல்லையா. विकार से जन्म तो सबका होता. लक्ष्मी नारायण निर्विकारी हैं, उनको विकार से जन्म नहीं होता. श्रेष्ठाचारी कहलाए जाते हैं. பாபா சொல்கிறார், தூய்மையானவர்கள் லக்ஷ்மி நாராயணர், உயர்ந்தவர்கள் நம்ம அவங்க சொல்கிறோம். ஏன்னா அதனால தான் பூஜை நடக்குது அவங்களுக்கு. कुमारियाँ भी निर्विकार, इसलिए इनको आगे माथा टेकते हैं. बाबा ने समझा यहाँ शंकर का कोई पार्ट नहीं है. குமாரிகள் நிர்விகாரி, அதனால தான் கையெடுத்து வணங்குறாங்க. பாபா சொல்கிறாங்க, சங்கருக்கு இந்த பூமியில் பார்ட் இல்லையே. பாக்கி பிரஜாபிதா பிரம்மா तो ज़रूर प्रजा का पिता हुआ ना. பிரஜாபிதா யார்? கண்டிப்பாக எங்கெல்லாம் பிரஜைகள் மக்கள் இருக்காங்களோ அங்கே தானே மக்களின் தந்தை இருக்கணும். சிவபாபாவுக்கு तो ஆத்மாவும் கா பிதா. சிவபாபா யார்? ஆத்மாக்களின் தந்தை, வகை அவினாஷி பிதா, அவர் அழிவற்ற தந்தை. குஹ்ய பாத்தே ஆச்சரிதி தாரன் கர்னா ஹே. இந்த மாதிரி ஆழமான நல்ல நல்ல விஷயங்களெல்லாம் நம்ம நடைமுறைப்படுத்த வேண்டும். நமக்கு 2 அப்பா, ஆத்ம தந்தை, அழிவற்ற தந்தை, ஜென்மத்தின் தந்தை அவர். பிரஜா பிதா யார்? பிரஜைகள் எங்கே இருக்காங்களோ சங்கம யுகத்தில்தான் அந்த
அலௌகீக தந்தை. பாபா கிடைச்சிருக்கார். शिव बाबा का पेर परलौकिक तंदे சொல்லப்படுது. जो बड़े बड़े फिलासफर होते हैं उनको तो टाइटल, बहुत टाइटल मिलते हैं. श्री श्री 108 के टाइटल भी विद्वानों को मिलते हैं. बनारस के कॉलेज के पास तो टाइटल ले आते हैं. பாபா சொல்கிறாரு, பாபா அனுபவிலே நிறைய ஃபிலாசபர்லாம் இருப்பாங்களே, நிறைய தத்துவங்கள்லாம் சொல்லுவாங்க. அவங்களுக்குலாம் நிறைய நல்ல நல்ல டைட்டில்ஸ்லாம் கிடைக்கிது. சில பேருக்குன்னா ஸ்ரீன்னு 108 டைட்டில்ஸ், பெரிய பெரிய வித்வான்கள். பாபா சொல்கிறார், பனாரஸில் ஒரு காலேஜில் நிறைய டைட்டில் கொடுத்து அனுப்புகிறாங்க. பாபாவுக்கு அனுபவம் இருக்குது. बाबा का भी टाइटल अपने ऊपर रख बैठे हो. बाप को श्री श्री 108 जगत गुरु कहा जाता. நீங்கள் உலகத்துல எல்லாம் ஸ்ரீன்னு வச்சுக்கிறாங்க இல்லையா? பாபா சொல்கிறாரு, ஸ்ரீ என்றால் உயர்ந்த, ஸ்ரீ டபுள் ஸ்ரீனா உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் ஒரே பாபா தான். 8 ரத்தனங்களுக்கு மகிமை பாடப்படுது. அஷ்ட ரத்னங்கள் பாருங்கள், ஏதாவது தோஷம் வந்துட்டுனா நவரத்னங்களை, அஷ்ட ரத்னங்கள் கையில் என்ன பண்ணுறாங்க, ஏன்னா தோஷங்கள்லாம் நீக்கக்கூடிய ரத்தனங்கள்னு புகழ் பாடப்படுது. 8 பேர் தான் தண்டனை இல்லாமல் பாஸ் ஆகிறவங்க. அதுக்கு பிறகு 108 மணிமாலை, அதான் வை ஜெயந்தி மாலைன்னு புகழ் பாடப்படுது. பாபா சார் அதுக்கப்புறம் 1000, 1008, அப்புறம் 16108 அப்படிலாம் பாபா சொல்கிறார். 50,000 லட்சம். பாபா சொல்கிறாரு, இப்படிலாம் நிறைய என்ன பண்ணுறாங்களாம், பெரிய யாகம் வளர்த்து என்ன பண்ணுறாங்க, அத்தனை சாலிகிராம் பண்ணி பூஜை செய்கிறாங்க. जैसे सेठ अच्छे थे, अच्छा बड़ा सेठ होगा, लाख बनाएगा. बाबा ने समझाया माला तो बड़ी है ना. பாபா சொல்ற நிறைய சாலிகிராம், பெரிய பணக்கார சேட் என்ன பண்ணுறாராம், லட்சக்கணக்கான சாலிகிராம் பண்ணி பூஜை செய்கிறாங்க யாகத்தில். பாபா சொல்கிறார், மாலை என்பது 16,108 மாலைக்கு தான் புகழ் உண்டு. தும் பச்சோம் கோ பாபா பேட் சம்ஜாத்தே ஹே. எவ்வளோ விஷயத்த பாபா புரிதல் கொடுத்துட்டே இருக்கார் பாருங்கள். ட்ராமானா என்ன, சங்கமயுகம்னா என்ன, மணி மாலையில் எப்படி வர்றது, உயர்ந்தவர் யார், உயர்ந்தவர் ஆகிறதுக்கு நம்ம என்னெல்லாம் புருஷார்த்தம் செய்யணும், எல்லாமே பாபா சொல்லித்தரார். தும் சபி பாரத் கி சேவா கர் ரஹே ஹோ பாப் கே சாத். பாருங்க, பெருமிதமான விஷயம். பகவான் பாபாவோட சேர்ந்து பரமாத்மாவுடன் உலக சேவையை செய்து கொண்டிருக்கின்றோம். बाप की पूजा होती है, बच्चों की भी पूजा होनी चाहिए. அப்பாவுக்கு பூஜை இருக்குன்னா குழந்தைங்களுக்கு வேணும் இல்லையா? ஏன்னா 2 பேர் சேர்ந்து தானே சேவா பண்ணுறோங்கிறாரு. ये नहीं जानते रुद्र पूजा क्यों होती है. இது மற்றவங்களுக்கு தெரியாது. ருத்ர பூஜான்னு ஏன் செய்யப்படுது? बच्चे तो सब शिव बाबा के. ருத்ரன் சிவபாபா, ருத்ர பூஜாங்கிறது சிவன் கூட சாலிகிராம் ரூபத்தில் பூஜை நடக்குது. கித்தனி அதம் குமாரி இஸ்மே ஆத்மா शिव बाबा के बच्चे ठहरेना. இந்த உலகத்தில் எவ்வளோ பாப்புலேஷன், எல்லா ஆத்மாக்களும் शिव பாபாவோட குழந்தைங்க இல்லையா? மதத்கார் சப் நஹி ஹோத்தே. எவ்வளோ பாப்புலேஷன் இருந்தாலும் ஆத்மாக்கள் எல்லாரும் பாபாவுக்கு உதவியாளராக ஆகுவதில்லை. இஸ் சமய தும் ஜித்னா யாद करते उतना ऊंच बनते हो, பூஜன் லாயக் बनते हो. இந்த நேரம் பாபா சொல்றார், யார் என்ன புரிஞ்சு என்ன நினைக்கிறாங்களோ அவங்க தான் பூஜைக்கு தகுதியானவராக ஆகின்றனர். ऐसा तो कोई की ताकत नहीं जो ये बात समझाए, इसलिए कह देते ईश्वर का अंत कोई नहीं जानते. பரமாத்மாவை பற்றி சொல்வதற்கு புரிய வைப்பதற்கான சக்தி இல்லாததால் என்ன சொல்கிறாங்களாம், ஈஸ்வரனின் அடியை நாம் அந்தத்தை யாருமே புரிந்து கொள்ள முடியாது, தெரிந்து கொள்ளவும் முடியாதுன்னு. ஆனால் பாபா நமக்கு என்ன பண்ணிட்டார், சிவ பாபா யார், எப்படிப்பட்டவர், அவருடைய நாமம் என்ன, ரூபம் என்ன, தேசம் என்ன, காலம் என்ன,
எந்த டைம் வரார் பாபா, என்னெல்லாம் கர்த்தவியம் செயல்பாடுகளை செய்கிறார், A to Z எல்லாமே சொல்லிட்டார். ஆதி மத்திய அந்திமம் எல்லாமே சொல்லிட்டார். பாபாஹி அக்கர் சம்ஜாத்தே. அவர் வராத வரைக்கும் நமக்கு தெரியாமல் தான் இருந்தோம். அவரே வந்து தான் இதெல்லா விஷயத்தையும் சொல்கிறார். அதனால் யார் சொல்லக்கூடிய ஞானம் இது? சங்கரருக்கு பாட்டு கிடையாது இந்த பூமியில். நல்லா புரிஞ்சுக்கணும் நம்ம. சிவ பாபாவுக்கு தான் பாட்டு இருக்குது, பிரஜாபிதா பிரம்மா பாபாவுக்கு தான் பாட்டு இருக்க தவிர மற்றபடி சங்கரருக்கான பாட்டெல்லாம் கிடையாது. பாப்கு ஞான் கா சாகர் கஹா ஜாத்தா, ஜரூர் ஞான் தேங்கேனா. ஞான கடல்ங்கிற பெயர் அவருக்கு. ஞானேஸ்வரான்னு சொல்கிறோம். கடவுளே நல்ல புத்தி கொடு, நல்ல ஞானம் கொடு, நல்ல புரிதல் கொடு, நல்ல தெளிவு கொடு. பாபா சொல்கிறார். அப்போ அவர் வந்து ஞானம் கொடுத்து தானே ஆகணும். அவர் தூண்டுதல் மூலமாக காரியத்தெல்லாம் செய்ய முடியுமா என்ன? மேலேயே நினச்சிட்டே உட்காந்துருந்தா நம்ம செய்ய முடியுமா? புரியுமா நமக்கு? முதல்ல இது நிக்ஷி ஹோத்தி ஹுய் பி ஃபிர் பாபா கோ பூல் ஜாத்தே. நம்பிக்கை இருக்குது, ஆனாலும் குழந்தைகள் பாபாவை மறந்துடுறாங்க. பாப்கி யாத் ஏ படாய் கா தந்த். பாபாவை நினைவு செய்தல், இதுதான் படிப்பினுடைய சாரம்ங்கிறார். எசன்ஸ் இதுதான். ஃபுல்வானி ஏன் 4 பக்கம் ஏன் பாபா நடத்துகிறார்? அவரை நினைவு செய்வது ரொம்ப அவசியம். அவர் எப்படியாவது எந்த சூழ்நிலையிலையும் அவரை நம்ம மறக்கக்கூடாது. அதுக்கு தான் இந்த பாயிண்ட் ஞானம். याद की यात्रा से कर्मातीत अवस्था को पाने में मेहनत लगती है, इसमें माया के विघ्न आते हैं. பாபாவை நினைவு செய்யும்போது கர்மாத்தீத் நிலையை நம்ம பெற முடியுது. அதில் முயற்சி வேணும், அதிகமான உழைப்பு இருக்கணும். இதில் தான் நிறைய நமக்கு தடைகள் வருது. படாய்மே இத்தனை விக்னம் நை ஆத்தே. வாணி கேட்கும்போது இவ்வளோ தடை வராது. நல்லா லைச்சு வாணி கேட்குறோம், பா எவ்வளோ பாபா அழகழகான விஷயத்தெல்லாம் சொல்கிறாருன்னு. ஆனால் நினைவில் உட்காந்த செகண்டில் மனம் புத்தி எங்கெல்லாம் அலைஞ்சு திரியுது, எவ்வளோ உளைச்சல் கொடுக்குது, எவ்வளோ கஷ்டம் பாருங்க. அப்போ அதில் வெற்றி அடையணும். अब शंकर के लिए कहते शंकर आंख खोलते विनाश होता है, कहना ठीक नहीं है. சொல்லப்படுது சங்கரர் தன்னுடைய 3ஆம் கண்ணை திறந்துட்டாருன்னா அவ்வளோதான், உலகம் அழிஞ்சிடும்னு. பாபா சொல்ல இது சரியில்லை. பாபா கேते हैं न मैं विनाश कराता हूँ न वह करते, ये रॉन्ग है. ஸ்ரீ பாபா சொல்கிறார், நான் வினாசம் செய்விக்கவும் இல்லை, அவரும் என் வினாசத்தை செய்யறதில்லை. அப்படி சொல்கிறதெல்லாம் தவறு. தேவதாயின் தோடைக்கு பாப் கரேங்க. தேவதைகள் வினாசத்தை ஏற்படுத்தி பாவம் செய்வாங்களா என்ன? ஸ்ரீ பாபா பைட் ஏ பாத்தையும் சம்ஜாத்தே. சிவ பரமாத்மா இதெல்லாம் நமக்கு சொல்லி கொடுக்குறார், புரிய வைக்கிறார். இதெல்லாம் அறியாமையில் நம்ம செஞ்சோம், நினச்சோம், சொன்னோமோ சரி பண்ணுறார் நம்மளை. ஆத்மா கா ஷரீர் ஹே ரத். சிவன் யார்? ஆத்மா. அவரும் ஆத்மா. அவருக்கு ஷரீரம் வேணும் இல்லையா? அந்த ஷரீரம் தான் ரதம். ஹரேக் ஆத்மா கி அப்னே ரத் பர் சவாரி ஹே. நீங்களும் என்ன பண்ணுறீங்க? ஒவ்வொரு ஆத்மாவாகிய உங்களுக்கும் இந்த ஷரீரங்கிற ரதத்தில் சவாரி செய்கிறீங்க. பாப் கேத்தே மே இன்கா லோன் லேத்தாகும். ஸ்ரீ பாபா சொல்ற, நான் இந்த பிரம்மாவின் உடலை லோனாக எடுக்கிறேன். इसलिए मेरा दिव्य अलौकिक जन्म कहा जाता. அதனால தான் இதுக்கு எனக்கு பேர் என்ன? என்னுடைய பிறவி கர்ப்பத்தில் இல்லை, தெய்வீக அலௌகீகமான பிறவி என்று சொல்லப்படுது. ஏன்னா பாபா என்ன பண்ணுறார்? பரந்தாமத்திலேருந்து வந்து பிரம்மா பாபாவினுடைய பிருக்குட்டி இந்த இடத்துல பிரவேசம் ஆகிறார். அபி துமாரி புத்தி மே 84 का चक्र है. 84 பிறவியோட சக்கரம் இருக்கு. जानते हो अभी हम घर जाते சொர்க்க में आएंगे. நமக்கு தெரியும் இப்போ நம்ம எதுக்காக பாபா தயார் பண்ணுறாரு? எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி சுத்தப்படுத்தி நம்ம ஆத்மாவை அவ்வளோ சாஃப்டாக்குறோம். இப்போ சுத்தப்படுத்தி பரந்தாமத்துக்கு போகிறோம், அதுக்கு பிறகு சொர்க்கத்தில் வருவோம். பாபா बहुत सहज करके समझाते, इसमें हार्ट फेल नहीं होना है. பாபா ஈஸியாக சொல்கிறார். வீட்டுக்கு போனால் அவ்வளோ உடனேவா கூட்டிகிட்டு போக போகிறாரு? முடியாது, எவ்வளோ கஷ்டம். कहते हैं बाबा हम पढ़े लिखे नहीं, मुख से कुछ कहता नहीं, निकलता नहीं, परंतु ऐसा तो होता नहीं, मुख तो ज़रूर चलता ही है. சில தாய்மார்கள் சொல்கிறாங்களாம், பாபா நாங்கள் எதுவுமே படிக்கலை எழுதலை, எப்படி ஞானம் கொடுப்போம்? எங்களால் வாய் திறக்க முடியலையே பாபா, எப்படி ஞானம் கொடுக்கறது? வாய் திறக்க மாட்டேங்குதேன்னு.
பாபா சொல்கிறார், அப்படி இல்லை, வாய் நல்லா தானே திறக்குது. கானா காத்தேகோ முக்கு சல்தா ஹேனா, சாப்பிடும்போது வாயை திறக்குறீங்கல்ல. வாணி ந நிக்கலே தோ ஏதோ ஹோ நகி சக்தா, பேச்சு வரலன்னு சொல்கிறலாம் தப்புன்ட்டார், ஒத்துக்க முடியாதுன்ட்டார். பாபா ने बहुत सिंपल समझाया. பாபா ரொம்ப சிம்பிளாக புரிய வைக்கிறார். कोई मौन में रहते हैं तो ऊपर में इशारा देते हैं कि इनको याद करो. யாராவது மௌனமாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு இஷாரா மூலமாக சொல்கிறாங்களாம் பாபாவை நினைக்கணும் அப்படின்ட்டு. துக்கர்த்தா சுக்கர்த்தா ஏக்கி தாத்தா ஹே, எல்லாருடைய துக்கங்கள் நஷ்டங்கள் எல்லாத்தையும் போக்குறது ஒரே ஒரு சிவபாபா வள்ளல். பக்தி மார்க்கத்தில் அவரை தான் எல்லாருமே வள்ளல் என்று நினைக்கிறார்கள். இந்த நேரம் அவர் வள்ளலாக தான் இருக்கார். சங்கமயுக நேரத்தில் பச்சே भी शांता में रहते हैं, पाठ नुदा हुआ है, एक एक्ट में आता है, जो एक्ट में आता है हमारी पार्ट है विश्व को नया बनाना. பாருங்க, நாம் எல்லாருமே சாந்தி தாமத்தில் தான் இருந்தோம். அதான் நமக்கு சொந்த வீடு, அங்கிருந்து தான் வந்தோம். எதுக்காக வந்திருக்கோம்? இங்கே ஆக்ட் ப்ளே பண்ணணும்ல இந்த ட்ராமாவில், அதுக்கு தான் நம்ம இங்கே வந்திருக்கிறோம். பாபா சொல்கிறாரு, இப்போ நம்மளோட ஆக்ட் என்ன தெரியுமா? சங்கம யுகத்தில் இந்த உலகத்தை புதுமையாக்குவது, பழசை புதுசாக்குவது, நஷ்டத்தை லாபமாக மாற்றுவது. நாம் படா அச்சா ஹே ஹெவன்லி காட்ஃபாதர், உலகத்தை புதுமையாக்குவது இது யாருடைய காரியம்? உயர்ந்த காரியம், மிக சிறந்த காரியம். ஹெவன்லி காட்ஃபாதர் பாபாவுக்கு தான் அந்த டைட்டில். பாப் ரச்சேதா ஹி ஸ்வர்க், பகவான் படைப்பாளர்னு சொல்லப்படுதுன்னா அவர் எதை படைக்கிறார்? இந்த துக்க உலகத்தை அவர் படைப்பாரா என்ன? தெரியாமல் புரியாமல் என்ன பண்ண? கடவுளை ஏன் இந்த உலகத்தை படைச்சிங்க? இவ்வளோ கஷ்டத்தை கொடுக்கணுமா? இதெல்லாம் தேவையா எங்களுக்கு? இதெல்லாம் நீங்கள் ஏன் இப்படிப்பட்ட உலகத்தெல்லாம் படைச்சிங்க? கடவுள் படைச்சது சொர்க்கம், கலியுகத்தை யார் உருவாக்குனா? இப்படி ஆணுது. நம்ம தான் கலியுகத்தை உருவாக்கணும். அப்போ திரும்பி நாம தான் என்ன பண்ணணும்? மீண்டும் சொர்க்கத்தை படைக்கணும். பாப் நரக் தோடைகி ரச்சிங்க, புராணி துனியா கொய் ரச்சத்தேகே கியா. பழைய உலகத்தை ஒரு குழந்தைங்களுக்காக படைக்க முடியுமா என்ன? ஒரு அப்பா பழைய வீட்டை, பாழடைஞ்ச வீட்டை குழந்தைக்கு கொடுப்பாரா என்ன? புது வீடு தானே கட்டித்தராரு. मकान हमेशा नया बनाया जाता श्री बाबा, नई दुनिया रचते ब्रह्मा द्वारा, इनका पाठ मिला हुआ. यहाँ पुरानी दुनिया में जो भी मनुष्य सब एक दो को दुख देते रहते. கலியுகத்தில் இருக்கக்கூடிய பழைய உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தங்களும் என்ன பண்ணுறாங்க? ஏதாவது ஒரு துக்கத்தை கொடுத்துட்டே தான் இருக்காங்க. பாபா சொல்கிறார், புதிய உலகத்தை நான் பிரம்மாவின் மூலமாக உருவாக்குகின்றேன். உலகத்தில் எத்தனையோ பேர் இருந்தாலும் எல்லாரும் எனக்கு உதவி வரல, உதவ செய்யலைங்கிறார் பாபா. எல்லாரும் எனக்கு உதவலை. யார் என்னை புரிந்து கொண்டார்களோ, இந்த ஞானத்தை யார் தினம் பயிற்றுவித்து வருகிறார்களோ, என்னை நினைவு செய்கின்றார்களோ, அவர்களே எனக்கு உதவியாளர்கள்ங்கிறார் பாபா. பாருங்கள், எப்படிப்பட்ட உதவி நம்ம பாபா கூட செய்கிறோம். அதனால தான் அவரோட நமக்கு பூஜை நடக்குது. பாபா சொல்கிறார், உங்களுக்கு தெரியும் நான் சிவபாபாவின் குழந்தை. எவ்வளோ அசைக்க முடியாத நம்பிக்கை ஒருத்தவங்களுக்கும். பாருங்கள், யாராவது சொன்னால் நம்ம கேட்போமா, நம்புவோமா? ஒரு சின்ன குழந்தைகிட்ட போய் இது உங்கள் அம்மா அப்பா இல்லை எங்கள் அம்மா அப்பான்னு சொல்லுங்கள், அது நம்புமா? ஓடி போய் கட்டி பிடிச்சி ஆளு எங்கள் அம்மா அப்பான்னு. அந்த குழந்தைக்கு எப்படி நம்பிக்கை எப்படி வந்தது? விவரமே இல்லாத ஒரு குழந்தைக்கு எவ்வளோ நம்பிக்கை, என்னோட அம்மா என்னோட அப்பாங்கும். அப்போ நமக்கு ஞானம் புரிஞ்ச நமக்கு எவ்வளோ அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்குது. பிரம்மா கே பச்சே ஹோகையே ஷரீர்தாரி. நம்ம இந்த சரீரத்தில் பிராமணன்கிற ரூபத்தில் வந்ததால் பிரஜாபிதா பிரம்மாவின் குழந்தைகளாகவும் ஆகிவிட்டோம். அடாப்டட் சில்ட்ரன். நம்ம யார்? பாபாவுக்கு அடாப்டட், தத்தெடுக்கப்பட்ட குழந்தைகள். நமக்கு ஞான் சுனானே வாலா ஸ்ரீ பாபா ரச்சேதா. நமக்கு இந்த ஞானம் கொடுக்கறது பிரம்மா பாபா இல்லை, உலகத்தை படைக்கக்கூடிய படைப்பாளர் சிவன், சிவ தந்தையினுடைய ஞானம். जो अपनी रचना के आदि मध्य अंत का ज्ञान सुनाते, तुम्हारी एम्ड ऑब्जेक्ट ही है पढ़ना. பாபா சொல்றார், படைப்பாளர் படைப்பை பற்றிய முழு விவரங்களை நமக்கு சொல்லிட்டு இருக்கார். பாபா சொல்றார், உங்களுடைய எய்ம் அண்ட் ஆப்ஜெக்ட்
எது இந்த மாதிரி நீங்கள் ஆக வேண்டும். ஸ்ரீ லக்ஷ்மி ஸ்ரீ நாராயணரை போல நீங்கள் ஆக வேண்டும். மனுஷே தேக்கோ கித்னா கர்ச்சா கர் மார்பிள் ஆதிக்கு மூர்த்தியா பனாத்தே. பாபா சொல்றார், மார்பிள் அழகான மூர்த்தி, இப்படி வெள்ளையா மூர்த்தியை கஷ்டப்பட்டு செலவு பண்ணி உருவாக்குறாங்க. ஈஸ்வரிய விஸ்வவித்யாலய் வேர்ல்டு யூனிவர்சிட்டி. பாபா சொல்கிறார், இது கல்வி கற்றுக் கொடுக்கக்கூடிய உலகம் முழுவதும் அகில உலகத்தினுடைய வித்யாலயம். இது மவுண்ட் அபு वर्ल्ड यूनिवर्सिटी. सारी यूनिवर्स को चेंज किया जाता. பாருங்க, முழு உலகத்தையும் பாபா மாத்துறார். उनको जो कैरेक्टर सब असुरी आदिमति अंत दुख देने वाले यह ईश्वरीय यूनिवर्सिटी ईश्वरीय विश्वविद्यालय एक ही होता जो ईश्वर आकर खोलते हैं. स्वयं बाबा ஈஸ்வரன் யூனிவர்சிட்டியை உருவாக்குறார். இந்த கல்வியை கற்றுக் கொடுத்து இங்கே வரக்கூடிய ஒவ்வொரு ஆத்மாவையும் மாணவராக்கி, ஈஸ்வரனின் மாணவராக்கி யார் ஆக்குறாரா? லக்ஷ்மி நாராயண ஆக்குறார். சாரி விஸ்வக்கா கல்யாணோ ஜாத்தா. இந்த வித்யாலயத்தில் வரக்கூடிய ஒவ்வொருவருக்குமே நன்மை தான் ஏற்படுகிறது. तुम बच्चों को राइट रॉन्ग की समझ मिलती है. कोई मनुष्य नहीं समझते हो. லாபம் என்ன நஷ்டம் என்ன, எது சரி எது தவறுங்கிற இந்த தெளிவு உண்மை நாம் புரிந்து கொண்டோம். இதெல்லாம் மனுஷங்களால் சொல்ல முடியாது. ஸ்ரீ பாபா தான் யார்? சத்தியம் சிவம் சுந்தரம். राइटियस होता है ना, राइट रॉन्ग को समझाने वाला एक ही राइटियस. பாபா சொல்கிறாரு, சரி தவறு எது என்பதை புரிய வைக்கக்கூடியவர் உலகத்தில் ரைட்டியஸ் ஒருத்தர் தான். ஜிஸ்கோ ட்ரூத் கஹத்தே, அவருக்கு பேர் ட்ரூத், காட் இஸ் ட்ரூத்துன்னு சொல்கிறோம் இல்லையா. பாபா ஹியாக்கர் ரைட்டியஸ் பண்ணாத்தே. பாபாவை வந்து ஞானம் கொடுத்து ரைட்டியஸ் ஆக்குறார், நம்மளை நல் வழிப்படுத்துகிறார். முக்தி தாம் எது, ஜீவன் முக்தி தாம் எது, ட்ராமானா எப்படி புரிஞ்சுக்கணும், இதெல்லாம் பற்றி நமக்கு விளக்கங்களை பாபா கொடுத்துட்ருக்கார். கேள் சல்தா ரேத்தா, ட்ராமா ஷூட் ஓத்தா ஜாத்தா. அந்த விளையாட்டு நடந்துகிட்டே இருக்குது. டிக் டிக்குன்னு நடக்க நடக்க ட்ராமா சொல்ல சொல்ல என்ன ஆகுது, ஷூட்டிங் நடந்துகிட்டே இருக்குது. எவர் நியூ பாபா செய்து எப்போதுமே புதுசு தான். ட்ராமா கபி புராணா நெய் ஹோத்தா, பழைய ட்ராமாவே கிடையாது. ஒரு செகண்ட் முள்ளு நகலுதுன்னா மாற்றம், சேஞ்ச். सब नाटक आदि विनाश हो जाते. பெஹத் கே அவினாஷி ட்ராமா. மற்ற நாடகங்கள்லாம் மாறிக்கிட்டே இருக்கும், ஆனால் இது அழியாத ட்ராமா. இஸ்மே சப் அவினாஷி பாட்டுதாரி. இதில் எல்லாருமே யாருங்கிறார் பாபா? அழியாத பாட்டுதாரிகள். அவினாஷி கேள் மண்டவா தேக்கோ கித்தனா படா. பாருங்க, அழிவற்ற இந்த விளையாடக்கூடிய இந்த பெரிய பூமியை பாருங்க. மண்டபம், பெரிய மண்டபம். பூமிங்கிறது பெரிய மண்டபம். இதில் எவ்வளோ பேர் நடிச்சிட்ருக்கோம். பகவான் வந்து புதுமையாக்குறார் இந்த பூமியை. பாபா எல்லாருக்குமே சாட்சாத்காரம் ஏற்படுது. சாட்சாத்காரம் ஏற்படும் போது நமக்கு மகிழ்ச்சி ஏற்படுது. பாபா சொல்ற எல்லாமே ட்ராமாவில் பதிவாக இருக்குது. कल पहले जो पाठ बजाया इसमें ज़रा भी फ़र्क नहीं हो सकता, इसलिए जितना हो सके तुम बच्चों को ऊंच पद पाना चाहिए. எவ்வளோ முடியுமோ அவ்வளோ உயர்ந்த பதவியை நாம் அடைய வேண்டும். அதில் எதுவுமே மாற்றம் என்பதில் சேஞ்ச் என்பதும் இருக்காது. புருஷார்த் கர்னாகே மூஞ்சனா நஹீஹே. முயற்சி பண்ணுங்க, இதில் குழம்பிக்கிறதுக்கான வேலை அவசியமே இல்லை. ड्रामा को जो कराना होगा वो कराएगा, ये कहना भी रॉन्ग है. ட்ராமாவில் எது நடக்கணும்னு இருக்கோ அது நடக்கும். செய்யணும்னு இருந்தால் செய்ய போகிறேன், இதில் என்ன இப்படி சொல்கிறது தப்புங்கிறார். செகண்ட் பை செகண்ட் நமக்கு முன்னேற்றம், முயற்சி நம்ம செஞ்சே ஆகணும். अच्छा मीठे मीठे सिखिलदे बच्चों प्रति माता पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. हम रूहानी बच्चों की रूहानी बाप दादा को वेरी गुड मॉर्निंग, याद प्यार
நமஸ்தே நமஸ்தே நமஸ்தே. தாரணைக்கான முக்கியமான ஃபர்ஸ்ட் பாயிண்ட், पढ़ाई का सार बुद्धि में रख याद की यात्रा से कर्मातीत अवस्था को पाना है. படிப்பின் சாரத்தை புத்தியில் ஏற்றுக்கொண்டு நினைவில் கொண்டு நினைவு யாத்திரையின் மூலமாக கர்மாத்தீத் நிலையை பெற வேண்டும். ऊंच पूजनीय बनने लिए बाप का पूरा पूरा मददगार बनना है. உயர்ந்த பூஜைக்குரியவராக ஆகுவதற்கு பாபாவிற்கு முழுக்க முழுக்க உதவியாளராக இருக்க வேண்டும். பாருங்க, பகவானுக்கு உதவியாளர்னா எவ்வளோ பெரிய பெருமை இருக்கணும் நமக்கு. नेक्स्ट पॉइंट, सत्य बाप द्वारा राइट रॉन्ग की जो समझ मिली है उससे राइटियस बन जीवन बंद से छूटना है. அழகான பாயிண்ட். சத்திய பாபாவின் துணையை கொண்டு சரி தவறை புரிந்து நல்வழியில் நம் வாழ்க்கையை கொண்டு செல்லக்கூடிய பாபா சொல்றார், ஜீவன் வாழ்க்கை துக்கத்திலிருந்து நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் என்னெல்லாம் துக்கங்கள் இருக்கோ அதிலிருந்து நீங்கள் விடுபட வேண்டும். ஏன்னா ரைட்டியஸான ஒரு வாழ்க்கை வாழும் பொழுது ரைட் எது ராங் எதுன்னு தெரிஞ்சுக்கும் போது ஈஸியாக என்ன பண்ணலாம், நம்ம வாழ்க்கையை நல்லா ஆக்கலாம். முக்தி ஜீவன் முக்திக்கு வருஷா லேனா பாபா சொல்கிறாங்க, முக்தி மற்றும் ஜீவன் முக்திக்கான ஆஸ்தியையும் நாம் பெற வேண்டும். தாரணைக்கான வரதானம், आपस में स्नेह की लेन देन द्वारा सर्व को सहयोगी बनाने वाले सफलता मूर्त भव. தங்களுக்குள் அன்பை குடுக்கல் வாங்கல் செய்வதின் மூலம், பொருள் கிடையாது, அன்பை, இந்த இடத்துல இதான் நம்ம அண்டர்லைன் பண்ண, அன்பை குடுக்கல் வாங்கல் செய்வதன் மூலம் அனைவரின் உதவியை பெறக்கூடிய சஃபலதா மூர்த்து பவ, வெற்றியாளர் ஆகுங்கள். எல்லாரையும் சகயோகி ஆக்கக்கூடிய, உதவியாளர் ஆக்கக்கூடிய வெற்றி மூர்த்தி ஆகுங்கள். अभी ज्ञान देने लेने की स्टेज पास की, स्नेह की लेन देन करो. ஞானத்தை குடுக்கல் வாங்கல் இந்த பார்ட்டெல்லாம் நமக்கு பாஸ் பண்ணிட்டோம். இப்போ அன்பை குடுக்கல் வாங்கல் செய்யணும். ஞானம் என்ன சொல்லுதோ அதை இப்போ ப்ராக்டிக்கல் ப்ரூஃப் நம்ம காட்டணும். जो भी सामने आवे, संबंध में आवे तो स्नेह देना लेना, इसको कहा जाता है सर्व के स्नेही व लवली. உங்கள் முன்னாடி யார் வந்தாலும், உங்கள் தொடர்பில் யார் வந்தாலும் இருந்தாலும் அன்பை கொடுக்கிறது, அன்பை வாங்குவது, அடைவது, அவர்களுடைய அன்பை அடைவது, நாம் அன்பு கொடுப்பது, இதற்கு பேர்தான் சொல்லப்படுது அனைவருக்கும் அன்பானவர்கள், लवली सोल சொல்லப்படுது. ज्ञान दान अज्ञानियों को करना, लेकिन ब्राह्मण परिवार में दान के महादानी बनो. ஞானம் கொடுக்கறது யாரெல்லாம் அறியாமையில் இருக்காங்களோ, ஃப்யூச்சர் பிகேஸ் யாரெல்லாம் ஆக போகிறாங்களோ அவங்களுக்கு கொடுக்கணும். ஆனால் பிராமண பரிவாரத்தில் அன்பை தானம் செய்யுங்க, அப்போ தான் உங்களுக்கு பேர் மகாதானி. அன்பை தானமாக கொடுத்து மகாதானி ஆகுங்கள். संकल्प में भी किसी के प्रति स्नेह के सिवाय और कोई उत्पन्न ना हो. எண்ணத்தில் கூட யார் மீதும் அன்புக்கு பதிலாக வேற எந்த தாட் வரக்கூடாதுங்கிறார். जब सभी के प्रति स्नेह हो जाता है तो स्नेह का रिस्पॉन्स सहयोगी होता है. பாபா சொல்கிறாரு, எங்கே அனைவர் மீதும் அன்பு ஏற்பட்டு விடுகிறதோ அந்த அன்புக்கு ரெஸ்பான்ஸ் என்ன, உதவி என்பது தானாகவே கிடைக்கிது. அன்பானவங்களுக்கு கேட்டு தான் உதவணும்னு கிடையாது, கேட்காமே எல்லாமே செய்வாங்க. அந்த மனப்பான்மை மனப்பக்குவம் வந்துடும். அப்போது நம்ம அந்த அன்பை கொடுக்கணும், அதான் மகாதானம்ங்கிறார். सहयोग की रिजल्ट सफलता प्राप्त होती है. அன்பை கொடுத்து உதவுவது வெற்றியை பிராப்தியாக அடைவதாகும். அடுத்து பாபா இன்னைக்கு ஸ்லோகன் கொடுக்குறாங்க. एक सेकंड में व्यर्थ संकल्पों पर फुल स्टॉप लगा दो, यही तीव्र पुरुषार्थ है. ஒரு செகண்டில்
வீண் எண்ணங்களை நிறுத்திவிடுங்கள். இதுதான் தீவிர முயற்சி. செகண்டுக்குள்ள வீண் எண்ணத்தெல்லாம் புள்ளி வச்சு முடிச்சிருங்கிறார் பாபா. செகண்டில் ஃபுல் ஸ்டாப் வைங்க. அப்போ தான் தீவிரமான முயற்சியாளர்னு உங்களை சொல்ல முடியும். மாதேஸ்வரி ஜெகதம்பா மம்மாவினுடைய மகாவாக்கியம். மம்மா சொல்கிறாங்க, இன்னைக்கு மனிதர்கள் முக்தியை மோக்ஷம் அப்படின்னு சொல்கிறாங்க. கடவுளே முக்தி கொடுங்க, முக்தி கொடுங்க, இந்த பிறவி சக்கரமே வேண்டாம், பிறப்பு இறப்பில் நாங்கள் வந்து என்ன செய்ய போகிறோம், கஷ்டமாக தானே இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ அந்த முக்தியை உயர்ந்த நிலைன்னு நினைக்கிறாங்க. அதுதான் பலன் அப்படின்னு நினைக்கிறாங்க. உயர்ந்த பலனே அதுதான் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த பிறவி சக்கரத்தில் வராமல் இருக்கிறதா உயர்ந்த ஸ்டேஜ்னு நினைக்கிறாங்க. பாபா சொல்கிறார், ஜீவன் முக்தின்னு ஒன்று இருக்குன்னு அவங்களுக்கு தெரியல. வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கும் போதே நல்ல செயல்களை யார் செய்கின்றார்களோ அவர்களை தர்மாத்மான்னு ஏற்றுக்கிறாங்க. அவர்களை ஜீவன் முக்தின்னு நினைக்கிறாங்க. அவங்களுடைய வாழ்க்கையில் அதுதான் ஜீவன் முக்தி நிலைன்னு நினைக்கிறாங்க. மற்றபடி இன்னைக்கு எத்தனையோ பேர் தன்னுடைய கர்ம பந்தனத்திலிருந்து விடுபடணும்னு கடவுள்கிட்ட போராடுறாங்க. பாபா சொல்கிறாரு, மம்மா சொல்கிறாங்க, பாக்கி கர்ம பந்தன் से मुक्त हो जाना वो तो कोटों में से कोई विरला ही समझते. நம்ம செஞ்ச கர்ம வினையிலிருந்து விடுபடணும். இந்த உலகத்திலேருந்து விடுபடக்கூடாது. நம்ம செஞ்ச பாவத்திலேருந்து நம்ம விடுபடணும், அதை அழிக்கணும். அதுக்கு முயற்சி செய்கிறது கோடியில் ஒரு சிலர் தான் இந்த ஞானத்தை புரிஞ்சு அப்படி செய்கிறாங்க, தன் வாழ்க்கையை மாற்றிக்கிறாங்க. மற்றவங்களாம் தன்னுடைய வழிப்படி நடக்கிறாங்க. அம்மா பாருங்கள் எவ்வளோ யோசிச்சிருக்காங்க. हम तो பரமாத்மா துவாரா ஜான் சுக்கே ஹே. நம்ம கர்ம பந்தனத்திலிருந்து துக்கத்திலிருந்து எப்படி விடுபடணுங்கிறத பாபா பரமாத்மா மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் மற்றவங்க இந்த உலகத்திலிருந்து விடுபடணும்னு நினைக்கிறாங்க. தப்பு இல்லையான்னு சொல்கிறாங்க. முடியுமா? முதல்ல அப்படி முடியுமா? इसे छूटना ये भी एक स्टेज तो भी पहले जब ईश्वरीय नॉलेज को धारण करे तब भी स्टेज पर पहुंच सके. அம்மா அழகாக சொல்கிறாங்க, புரிய வைக்கிறாங்க. எப்போ பாபாவோட இந்த நாலேஜ் கேட்குறாங்களோ, அதை தாரணா செய்கிறாங்களோ, அப்போ தான் அந்த உயர்ந்த ஸ்டேஜுக்கு அவங்க போக முடியுது, அதை கடந்து போக முடியும். ஸ்டேஜ் பர் பहुंचाना वाला स्वयं परमपिता परमात्मा चाहिएனா. இந்த அறியாமைங்கிற இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லேருந்துலாம் நம்மளை அழைத்து செல்வதற்கு, கடக்க வைப்பதற்கு பரமாத்மா வேணும் இல்லையா? क्योंकि मुक्ति जीवन मुक्ति देते हैं वो भी एक ही समय आवे सबको मुक्ति जीवन मुक्ति देते. நமக்கு முக்தி கொடுக்கறது அவர் தான், சுகமான வாழ்க்கை கொடுக்கறது அவர் தான். அவர் இந்த பூமியில் வந்தால் தானே நமக்கு இது ரெண்டையுமே கொடுக்க முடியும். பாக்கி பரமாத்மா கோய் அனைக்கு பார் நகி ஆத்தே. மற்றபடி பகவான் ஒவ்வொரு யுகத்திலையெல்லாம் வர்றது கிடையாது. नकी ऐसा समझो परमात्मा ही सब அவதார் தாரன் கர்த்தே. 10 அவதாரங்கள் எடுக்கிறார், 24 அவதாரங்கள் எடுக்கிறார். இந்த மாதிரிலாம் அவர் எடுப்பதில்லை. ஒரே அவதாரம் பரகாய பிரவேசம், திவ்ய ஜனம் அதான் எடுக்கிறார். ஓம் சாந்தி. अव्यक्त इशारा. स्वयं और सर्व के प्रति मनसा द्वारा योग की शक्तियों को प्रयोग करो. தனக்கும் அனைவருக்காக நம்ம மனதில் யோகத்தின் சக்தியை நம்ம பயன்படுத்த வேண்டும். மன்சா சேவா பெஹத் கி சேவா. மனதனால் நம்ம செய்யக்கூடிய சேவை எல்லைக்கு அப்பாற்பட்ட மிக உயர்ந்த சேவையாகும். जितना आप मनसा से वाणी से स्वयं सैंपल बनेंगे तो सैंपल को देखकर स्वतः ही आकर्षित होंगे. நீங்கள் மனதால் உங்களுடைய வார்த்தைகள் பேச்சினால் நீங்கள் ஒரு உதாரணமாக நீங்கள் ஆகிவிட்டால் உதாரணத்தை பார்க்கக்கூடியவர்கள் தானாகவே கவரப்பட்டு வருவார்கள். सिर्फ दृढ़ संकल्प रखो, सहज सेवा होती रहेगी.
நான் உதாரணமாக இருக்கணுங்கிற அந்த திட நம்பிக்கை இருந்தால் போதும், திடமான எண்ணம் இருந்தால் போதும், எல்லாத்துக்குமே திட சங்கல்பம் இது மட்டும் இருந்தால் போதும். பாபா சொல்கிறாங்க சகஜ சேவா நடக்கும். अगर वाणी के लिए समय नहीं है तो वृत्ति से मनसा सेवा से परिवर्तन करने का समय तो है ना. பாபா சொல்கிறார், நம்ம வாயினால் பேசுகிறதுக்கு டைம் ஆகும்ல, செயலால் பண்ணுறதுக்கு டைம் ஆகும்ல. அதனால் மனசின் மூலமாக நம்ம என்ன பண்ணலாம், எதை வேண்டுமானாலும் மாற்ற முடியும். அதற்கான நேரம் இதுதானே. சேவா கே சிவாய் சமய கவானா நகி. சேவை இல்லாமல் நேரத்தை நாம் இழக்க வேண்டாம். சேவா இல்லைன்னு சொல்லி நேரத்தை வீணடிக்காதீங்க. மனசா சேவா எல்லா சேவையிட மிக உயர்ந்ததுங்கிறார் பாபா. அதை செய்யுங்க. நிரந்தர் யோகி நிரந்தர் சேவாதாரி பனோ. யார் மனசா சேவா செய்கிறீங்களோ அவங்க நிரந்தர யோகி நிரந்தர சேவாதாரி. அப்படி நம்ம ஆகணும். यदि मनसा सेवा करना नहीं आता तो अपने संपर्क से अपने चलन से भी सेवा कर सकते हो. ஒருவேளை மனசா சேவா உங்களுக்கு செய்ய முடியவில்லை என்றால் உங்கள் தொடர்பில் இருக்கிறவங்க, உங்கள் கூட இருக்கிறவங்களுக்கு நீங்கள் சேவா பண்ணுங்க, ஞானம் கொடுங்க, அதுவும் சேவா தான். குணத்தின் மூலமாக சேவா பண்ணுங்க, ஞானம் கொடுத்து சேவா பண்ணுங்க, மனசால் சேவா பண்ணுங்க, செயலால் சேவா பண்ணுங்க. எவ்வளோ சேவா இருக்குது. சேவா இல்லைன்னு நேரத்தை வீணடிக்க வேண்டாம். அச்சா, ஓம் சாந்தி. இன்னைக்கு பாபா ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன சொல்கிறாங்க, புருஷோத்தம சங்கம யுகம். இதை நம்ம இன்றைக்கி எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நம்ம நினைவு செய்யணும். ரெண்டாவது, ட்ராமான்னு பாபா எதுக்கு சொல்லியிருக்காருங்கிறத நம்ம சகஜமாக புரிஞ்சு முயற்சியாளர், தீவிரமான முயற்சியாளராக நம்ம ஆகணும். அச்சா, ஓம் சாந்தி. பரந்தாமத்துக்கு நம்ம நான் ஆத்மா ஜோதி பிந்து. நான் பிரகட்டியில் இருக்கிறேன், பாபா பரந்தாமத்தில் இருக்கார். நானும் ஆத்மா யார், பரந்தாம நிவாசி. பாபாவுக்கு ரொம்ப பக்கத்தில் சமீபத்தில் இப்போ நாம் உட்காருவோம். செகண்டு தான் மேலே போகிறதுக்கு. அந்த உயர்ந்த ஆத்மஸ்வரூபத்தில் நம்ம நிலைத்திருப்போம். ஓம் சாந்தி. ज्योति बिंदु परमात्मा से है मेरी आत्मा, अब चल कर ले मिलन। परमानंद का अनुभव कर, ओ परमानंद का अनुभव कर, तू धन्य बना जीवन। ज्योति बिंदु परमात्मा से है मेरी आत्मा, अब चल कर ले मिलन। अब चल कर ले मिलन, अब चल कर ले मिलन। प्रभु की प्राप्ति का मूल मंत्र है संपूर्ण समर्पण। है आत्मा चल प्रभु को सौंप
अभिवादन ज्योति बिंदु परमात्मा से है मेरी आत्मा अब चल कर ले मिलन अब चल कर ले मिलन अब चल कर ले मिलन ज्योति बिंदु के प्रेम सिंधु में चल आज नहा ले परम पिता का प्रेम पात्र बनकर तू शुभ वर पाले किरण किरण को निरख नयन से किरण किरण को निरख नयन से हो जा मन में मगन ज्योति बिंदु परमात्मा से है मेरी आत्मा अब चल कर ले मिलन परमानंद का अनुभव कर तू परमानंद का अनुभव कर तू धन्य बना जीवन ज्योति बिंदु परमात्मा से है मेरी आत्मा अब चल कर ले मिलन 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 अब चल